ஹாய் வெல்கம் டு அவர் யூனிவர்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இன்னைக்கு மேட்ச் வந்து வேற லெவலா போச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பர்பா போகும் அப்படின்னு. கடைசி வரைக்கும் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு கொண்டு போய் டெல்லி கேபிட்டல்ஸ் அதை ஜெயிச்ச விதம் ரொம்ப சூப்பர்ங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 7 ஓவர்ல 65 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா விக்கெட்ஸும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருந்த நிலைமை. ஸ்டப்ஸ் வந்து நல்லாவே புஷ் பண்ணாரு, ஆனாலும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்து வந்த விப்ராஜ் நிகம் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு பவுலர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அவர் பவுலரே கிடையாதுங்க. சத்தியமா பியூர் ஆல்ரவுண்டர், அதுவும் பேட்டிங் ஆல்ரவுண்டரா இருப்பார் போல. அடி பொளந்துட்டாரு வச்சு. ஆஃப் சைடுல செம்ம பிஸ்தா பிளேயரா இருந்தாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு சூப்பரா ஆடுவாரு அப்படின்லாம். கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மேட்சை தோண்டி வெளியே எடுத்துட்டு வந்து நான் ஜெயிக்க வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வின்னிங் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விட்டாரு. அதுக்கப்புறமும் வின் பண்றதுக்கு ரன்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனா அஸ்தோஷ் சர்மா செம்மையா வந்து பினிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் விக்டரி ஃபார் டிசி.